திரு விஜயகாந்த் அவங்க இப்போ நம்ம கூட இல்லை. அப்படி இல்லைனாலும் அவங்க நமக்கு சொல்லிட்டு போன விஷயங்கள் என்ன, அதை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி திரு விஜயகாந்த் அவர்கிட்ட இருந்த ஒரு சூப்பர் பவர், அதை வச்சு அவர் எப்படி காலத்தை ஜெயிச்சார், தனக்கு நெகட்டிவாக இருந்த விஷயங்களை எப்படி பாசிட்டிவாக மாற்றினார். விஜயகாந்தை யாருனாலையுமே வின் பண்ண முடியாது. எலெக்ஷனில் நின்று இருக்கலாம், அதில் தோற்றுருக்கலாம். அரசியல் பற்றி நான் சொல்ல வரல. ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்துக்கு எதிரியாக யார் போனாலும் அவங்கள ஜெயிக்கவே முடியாது. விஜயகாந்த் தான் ஜெயிப்பார். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷம் என்ன, நம்ம வீடியோஸில் பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த பேட்டர்ன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அவரோட லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, அவரோட அந்த சூப்பர் பவரோட எப்படி இந்த பேட்டர்ன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணின ஹெல்ப்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவரோட அந்த சூப்பர் பவரையும் அந்த ஃபுட்டுக்குமே நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. கடைசி வரைக்கும் இப்போ இறந்தும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவங்க அங்கே சமாதி இருக்க இடத்துல இறந்தும் இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக ஃபுட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ தானம். இப்போ இந்த கர்ணமோட்சம் நம்ம டைட்டில் வச்சதுக்கான கர்ணன் அன்னதானம் அந்த அவரோட பிறவியில் பண்ணலை. ஒரு கர்ணன் அன்னதானம் பண்ணியிருந்தால் எந்த லெவலுக்கு பண்ணியிருப்பாரோ அந்த லெவலுக்கு ஒரு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அன்னதானம் மட்டும் கிடையாது, எஜுகேஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப், கோடி கணக்கில் எஜுகேஷனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. டெய்லரிங் மிஷின்ஸ் ஆகட்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க அந்த உபகரணங்கள், அந்த வண்டி, எவ்வளோ அது சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி சில பர்சனலாக சில பேர் சொன்ன விஷயங்களையும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போது நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது இறந்துட்டார் அப்படின்னும் போது அது அக்செப்ட் ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது குவைட் நேச்சுரல் அப்படின்னா கூட நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டதுனால நான் அதுக்கப்புறம் 2-3 நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடியோ பண்ணலான்னு எமோஷ்னலாக என்னால் பண்ண முடியல. பட் அதுலேருந்து மீண்டு வரணும். நிறைய ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் நம்மளுக்குள்ளே இருந்தாலும், மரணம் பற்றின புரிதல் இருந்தால் கூட நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும்பொழுது ஒன்றும் பேச முடியல. அதனால தான் இவ்வளோ லேட்டாக இது இப்பயும் அதே தான். இங்கே அது ஒரு சில வார்த்தைகள் வரமாட்டேங்குது. இப்போ யாரன்னா நம்ம திட்டுறதுக்கு வீடியோஸ் போடுவோம் இல்லைங்களா, அப்படியே ஃப்ளோவில் வந்துக்கிட்டே இருக்கும். இது வரமாட்டேங்குது. அவ்வளோ கஷ்டமாக அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது, பேச முடியல. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் நேச்சர் நமக்கு திரு விஜயகாந்த் அவங்கள பற்றி கன்வே பண்ண விஷயங்களை நான் இதை ஷேர் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு ஒரு தகவல் போய் சேரும். ப்ளஸ் சில விஷயங்கள் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் எனக்கு பர்சனலாக சில விஷயங்கள் அவரை பற்றி அவர் சம்மந்தப்பட்ட நபர்கள் சொன்ன விஷயங்களை நான் ஷேர் பண்ணும்போது அது இன்னும் சில பேருக்கு ரொம்ப ஊக்கமாயிட்டு அவங்க சில உதவிகள் பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு அவரை பற்றி ஒரு காமன் பீப்புள் என்ன ஒப்பீனியன் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நம்ம சார்பாக நம்ம சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நம்ம பேட்டர்ன்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்தவங்களுக்கு ஓரளவு தெரியும். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம இது விஜயகாந்த் அவங்கள பற்றி சொல்லும்போது இந்த பேட்டர்ன்ஸ் என்னன்றதையும் அவனால் புரிஞ்சிக்க முடியும். இதை பற்றி நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லாமல் இருக்கும். இதில் இந்த பேட்டர்ன்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ரிப்பீட்டடாக சில விஷயங்கள் நடக்கும். அதுதான் பேசிக்காக பேட்டர்ன்ஸு. அந்த விஷயங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அது இன்ட்யூஷன் மூலியமாகவோ இல்லை அதை நம்ம அந்த பேட்டர்னை அனுபவிக்கும் போதோ, இல்லை நம்மளுக்கு முந்தைய ஆட்கள், இல்லை நம்மளே திருப்பி அதை ரிப்பீட்டடாக சில விஷயங்கள் நடக்குது. சில நபர்கள் ரிப்பீட்டடாக சில பேட்டர்னில் இருக்கக்கூடிய நபர்களையும் நம்ம சந்திக்கிறோம். அவங்க மூலியமாக ரிப்பீட்டடாக சில விஷயங்கள் நடக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் பேட்டர்ன்ஸ். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு டீ தூள் போட்டு சர்க்கரை போட்டு பால் போட்டு கொதிக்க வச்சா இன்றைக்கி என்ன டீ வருதோ அதே பேட்டர்னில் தான் திருப்பி நீங்கள் டீ போடும்போதும் வரும். ரிசல்ட் ஒன்று தான் அப்படின்றது. இது மாதிரி வாழ்க்கையில் சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக சிலருக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். ரிப்பீட்டடாக சில பேட்டர்னில் இருக்கக்கூடிய நபர்களோட தொடர்பு நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். அவங்க மூலியமாக சில சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸஸும்
அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி சில வித்தியாசமான விஷயங்களும் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் அப்படின்றது தான் பேட்டர்ன். ஸோ விஜயகாந்த் அவங்க இதில் வந்து இப்போ இந்த பேட்டர்னை வந்து நம்ம வந்து நபர்கள் மூலியமாகவும் நவக்கிரகங்களில் அஸ்ட்ராலஜிக்கலாக சில விஷயங்களையும் இதில் சொல்லும்பொழுது நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்ஸுமே அவரோட லைஃப்பில் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணின அந்த நவக்கிரகங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அவரோட லைஃப்பில் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு நெகட்டிவாக எப்படி ப்ளே பண்ணியிருக்கு இனிஷியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மதரை வந்து அவர்கிட்டருந்து பிரிச்சு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அவர்கிட்டருந்து தவறிட்டாங்க. அது நெகட்டிவாக இருந்தால் கூட அதுக்கு அதே டைமில் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு அந்த அரிசி மில்லில் அவங்க ஃபாதர் வந்து வேலைக்கு வந்துட்டு அதே ரைஸ் மில்க்கு ஓனர் ஆகிறாங்க. அது அரிசி அப்படின்ற அந்த காரகத்துவம் கூட பார்த்திங்கன்னா சந்திரனோட சம்மந்தப்பட்டது. இது இப்படியே போய்கிட்டு இருக்கப்போ ஒரு ரைஸ் மில் ஓனரோட பையன் அப்படின்னும்போது இவர் சென்னை வந்து படங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர் பிரேக் கொடுத்தவங்களும் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ சந்திரசேகர். அவர் பேர்லேயே வருது பாருங்கள், சந்திரசேகர். இது இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பாருங்கள், வாகை சந்திரசேகர், அதுக்கப்புறம் எஸ்எஸ் சந்திரன் அவரோட ஃப்ரெண்டு. இது இல்லாமல் இந்த 3 இல்லாமல் சந்திரன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளானெட்டு ராகு. அதை ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி வரக்கூடிய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா அதர் ரிலீஜனை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு இப்ராஹிம் ராவுத்தர். அதே மாதிரி இவர் இதுவாக கொடுக்கறது கூட பார்த்திங்கன்னா உணவு கொடுக்குறாரு, அது சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தையல் மிஷினும் அவர் தொடர்ந்து வருஷம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தையல் மிஷின் வந்து ராகு சுக்கிரன் இதோட காரகத்துவம். ஆனால் மெயினாக பார்த்திங்கன்னா அது ராகு தான், அந்த ஸ்டிச்சிங் ப்ராசஸ் வர்றதுனால. அதுக்கு அடுத்த கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய். இவரோட அந்த ஆக்ஷன் படங்கள், போலீஸ் கதாபாத்திரங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அதர் ரிலீஜன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சொல்லியிருந்தாங்க. அதர் ரிலீஜன் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு அதிகம். அவங்க சன்னே அதில் சொல்லியிருக்காரு. சண்முக பாண்டியன் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சண்முக பாண்டியனுக்கே அவர் பேர் வைக்கும்போது ஷவுக்கத் அலின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதர் ரிலீஜன் ஃப்ரெண்ட்னால் அவருக்கு நல்ல க்ரோத் கிடைச்சிருக்கு பாருங்கள் விஜயகாந்துக்கு. அதே மாதிரி அவரோட அந்த படங்கள்லே பார்த்தீங்கன்னா ஒரு படம் பேரே நீரோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா இந்த சில படங்களில் பார்த்திங்கன்னா முத்தையன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருக்கு பேருங்க வந்திருக்கும். நெஞ்சிலே துணிவிருந்தால், நல்ல நாள், அலையோசை, அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா முத்துன்னு பேர் வந்திருக்கும். இப்போ ரீசெண்டாக விஜயகாந்த் அவங்க தவறிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த வானத்தை போல படம் அந்த சீன்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் யூடியூப்பில். அதில் அவங்க ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த கதையில் அந்த ஊர் பேரே முத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஹோட்டல் நடத்துவாங்க, அப்புறம் ஊருக்கா சேல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி கருப்பு நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ இந்த சந்திரன் வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரோலில் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. இப்போ விஜயகாந்த் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு நெகட்டிவாக இருந்த விஷயங்களை அவர் அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணி 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 அவர் சந்திரனோட அந்த டாமினேஷன் அவருக்கு இருக்கிறதுனால அவர் ஒரு மதராகவே மாறிட்டார் டிஃபால்ட்டாக. ஏன்னா மதர் தான் நொரிஷ் பண்ணுவாங்க, அவங்க அந்த குழந்தைய வந்து மதர் தான் நொரிஷ் பண்ணுவாங்க. இப்போ அவருக்கு எதிராக யார் போய் நின்னாலும், இப்போ சில பேர் சொல்லுவாங்க நம்ம அவரை குழந்தைய பார்க்குறோம், அவர் குழந்த மனசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடியது அந்த தாய் மனசு தான். அவருக்கு குழந்தை மனசு, அதே டைம் தாய் மனசு. ஆப்போசிட்டாக யார் போய் நின்னாலும் அவங்கள குழந்தைய பார்த்தா அவங்களுக்கு என்ன வேணும், ஃபஸ்ட் சாப்பாடு அதை கொடுத்துடணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை, படிப்புக்கு தேவையா, வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை, பிஸ்னஸ்க்கெல்லாம் கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க திரு விஜயகாந்த். அதில் எனக்கு ஒரு நண்பர் வந்து என்னென்னா, அவங்க ஒரு பிஹெச்டிலாம் முடிச்சு டாக்டரேட் பண்ணவர் அவர் என்ன பண்ணார், அவங்க சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு லேட் மேரேஜ் தான் ஆகுது. அந்த டைமில் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு பைக் வாங்குறாரு. மேரேஜ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைக் வாங்குறாரு அவர் பிரின்சிபல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பைக்கே கிடையாது அவர்கிட்ட, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பைக்கு அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருப்பார். அவர் வந்து இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அவங்க வேறு கட்சிக்காரங்க, விஜயகாந்த் கட்சி கூட கிடையாது. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் விஜயகாந்த் கட்சியில் இருக்கார் போல இருக்குது.
இவங்க ஏதோ அந்த டைம் பீரியடில் அது அவங்க படிக்கிற டைம் பீரியடில் இவர் பிஜி பண்ணும்பொழுது விஜயகாந்த் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிஜி பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா இவர் பிஹெச்டி இருக்கும். அதுக்கப்புறம் பிஜி முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் இவர் பிஹெச்டி பண்ணி இவர் அவங்க சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் மேரேஜ் பண்ணி இவர் அதே மாதிரி எஜுகேஷனுக்கு இவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விஜயகாந்த் ஒருத்தர் பண்ணுற அந்த ஹெல்ப் ஒரு ஹைரார்கி மாதிரி மாறி அவங்கக்கிட்ட உதவி வாங்கினவங்க திருப்பி விஜயகாந்துக்கு பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கீழே அடுத்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எனக்கு எப்படி விஜயகாந்த் எப்படி ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா, விஜயகாந்தோட அந்த ஒரு ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா, அதை அவங்க பைக்கில் அவர் ஒட்டியிருந்தார். நீங்கள் கட்சியில் ஏதாவது சேர்ந்துட்டிங்களா, இவ்வளோ படிச்சிருக்கீங்க, அரசியல்லாம் உங்களுக்கு எதுக்கு, அதுவும் விஜயகாந்த் கட்சி எதுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் மனசில் பட்டதை அப்போ ஓப்பனாக கேட்டுருவேன். இப்போ கூட விஜயகாந்தோட அந்த அரசியல் இதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. அவர் வரும்போது வறுமை ஒழிக்கணும், லஞ்சம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஏடிஎம் கூட கூட்டு வச்சுக்கிட்ட விஷயங்களில் துளி கூட நமக்கு உடன்பாடு இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அந்த 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 டைமில் நம்ம அப்போவுமே இப்போ நம்ம அரசியல் வீடியோஸ் பேசும்போது நம்ம எல்லோரும் திட்டி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இதில் நம்ம அவர்கிட்ட சொன்னோம், என்னங்க இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஃப்ரெண்டுன்றதுனால, இல்லைப்பா அப்படியெல்லாம் இல்லை, நான் எந்த கட்சியிலையும் இல்லை, அவர் கட்சியில் கூட கிடையாது, அவர் எனக்கு பிடிக்கும், அவர் எனக்கு எஜுகேஷனுக்கு உதவி பண்ணார், எனக்கு நான் அதை வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அது அவரோட பணம் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவங்க ஃபீஸ் கட்டின விஷயங்கள் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதை அடிப்படையாக வச்சு தான் இப்போ நான் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த எஜுகேஷனுக்கு அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால் முடிஞ்சதை அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஓ இப்படியெல்லாம். அப்புறம் அவர் நிறைய விஷயம் அவங்க ஃப்ரெண்டு அந்த விஜயகாந்த் கட்சியில் இருக்கார் இல்லைங்களா, அவர் நிறைய விஷயம் அவருக்கு சொல்லியிருக்காரு போல இருக்குது. அதெல்லாம் என்கிட்ட நிறைய சொல்ல ஆரம்பிச்சார், இவ்வளோலாம் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ மீடியாவில் இப்போ எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் சரியாக வந்துருச்சு அவர் என்னென்ன பண்ணாருன்னு. தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. அப்போது அவர் பண்ணக்கூடிய உதவி இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போது நம்ம சில நாள் நம்ம அவசரத்தில் வேலையில் இருக்கும்போது காலையில் டிஃபன் அர்ஜென்ட்டாக சாப்பிட்ருவோம், மதியானம் சாப்பாடு சாப்பிட்ருவோம். பட் நைட் சாப்பிடும்போது நான் நிறைய நாட்கள் யோசிச்சுருக்கேன், இப்போ நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய சக மனுஷன்லாம் நம்மளோட உறவினராக நம்ம நினைக்கிறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளால் என்ன முடியுதோ மற்றவங்களுக்கு ஃபுட் நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி நினைக்கும்போது அந்த ஷேர் பண்ணி கூட இப்போ எல்லோரும் ஷேர் பண்ணி கூட சில பேருக்கு சாப்பாடு இல்லை, ஒரு வேளை இல்லாமல் போகுது இல்லைங்களா. அப்போது அந்த மாதிரி நபர்களோட பசி, எத்தனையோ பேரோட பசியை தீர்த்திருக்கார் திரு விஜயகாந்த். அப்படின்னும் பொழுது அவரை நம்ம என்ன சொல்கிறது, நம்ம குடும்பத்தில் அவரை சேர்த்துக்கிறதா இல்லை அவர் குடும்பத்தில் நம்ம போய் சேர்ந்துக்கிறதா, அது ஒரு மாதிரி மியூச்சுவலான ஒரு ஃபீலை திரு விஜயகாந்த் அவங்க கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு உணர்வு அவர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரசியலாக சத்தியமாக பிடிக்காது, பட் ஒரு மனுஷனாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க சொன்ன விஷயங்கள் நம்ம ஒரு டைம் உணரும் பொழுது இவங்க திருமதி விஜயகாந்த் அவங்க கூட சொன்னாங்க, சாப்பிடும்போது ஒரு பருக்கையிலையும் கேப்டன் தான் தெரிகிறார் அப்படின்னு ரொம்ப அது கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்களுக்கு அந்த ஃபீல் ரொம்ப மோசமான ஒரு அனுபவமாக இருக்கும். நமக்கும் அப்படி தான் இருந்தது. அப்படியே தொண்டெல்லாம் அடைச்சிட்டு சாப்பிடவே முடியல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். விஜயகாந்தோட சூப்பர் பவரே என்னென்னா, அவர் அந்த தாயுள்ளத்தோடு இருக்கும்பொழுது நீங்கள் ஆப்போசிட்டாக நீங்கள் சண்டைக்கே போனாலும் உங்களால் அவர்கிட்ட சண்டை போட முடியாது. ஏன்னா நீங்கள் சண்டை போட்டாலும் அவர் உங்கள் மேலே அன்பு தான் காட்டுவார். உதாரணம் திரு வடிவேலு அவங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, சந்திரன் செவ்வாய் ராகு அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா வடிவேலு இந்த செவ்வாய் ஆதிக்கமும் அவங்களுக்கு இருக்குது. அதான் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிரகங்களில் எந்த கிரகம் ப்ளஸ் செய்யுதோ அதே கிரகம் மைனஸ் கூட செய்யும். விஜயகாந்த் இப்போ சண்டெல்லாம் போட்டு அந்த ஃபைட்ஸில் அந்த லெக் கிக்கில் தான் அவர் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அவரோட அந்த ஃபைட்ஸ் ஆக்ஷன் ஹீரோவாக அவர் அப்படி தானே வந்தார். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாசிட்டிவாக செவ்வாய் வேலை செய்யுது. அதே மாதிரி வடிவேலோடையும் படங்களெல்லாம் நடிச்சிருக்காரு. வடிவேலு விஜயகாந்த் அவங்களோட படங்களெல்லாம் நடிச்சிருக்காரு. அப்போ ஒரு நல்ல ரேப்போ தான் இருந்தது. பட் நெகட்டிவாக வேலை செய்யும்பொழுது
வடிவேலு தான் விஜயகாந்தை ஒரு ஆப்போனண்ட்டாக நினச்சார். ஏதோ ஒரு சண்டை அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் விஜயகாந்த் அவரோட காமெடியை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. பார்க்குறவங்க கிட்டலாம் வடிவேல் நடிக்க சொல்ல வேண்டியதானே, நல்ல கலைஞனாச்சு, பிறவி கலைஞனாச்சு அப்படின்னு அவர் வந்து அவரோட அந்த தாயுள்ளத்தை தான் காட்டியிருக்காரு. அவர் வந்து அவன் போட்டோம், நாசமாக போட்டோம், அந்த மாதிரி தாட்ஸ் விஜயகாந்துக்கு வரல பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், விஜயகாந்த் கிட்டே இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர்னால் அவர் யாருனாலையும் வின் பண்ண முடியாது. நீங்கள் அவரை அடிக்கணும்னு போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு அம்மாவாக தான் அவர் இருப்பார். ஸோ அவர் உங்களை எதுவுமே நினைக்க மாட்டார். நீங்கள் அவரை அடித்து வின் பண்ணால் கூட அந்த அந்த வெற்றியும் அவருக்கு தான் சேரும். அதனால் அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் வந்து விஜயகாந்துக்கு. அது அந்த சந்திரன் கிரகத்துக்கே இருக்கும். சந்திரனில் வந்து இப்போ அந்த கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜியில் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு, எனிமி, நியூட்ரல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். சந்திரனுக்கு அந்த எனிமி ஸ்டேட்டஸே இருக்காது. யாரையுமே சந்திரன் பகச்சிக்க மாட்டார், பகையே கிடையாது. ஏன்னா அங்கே மதருக்கு அந்த எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த அன்பு தான் எல்லாரையும் இணைக்குது இந்த பூமியில் அப்படின்னும் பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி அந்த காரகத்துவமும் அந்த உணவு வருது அடிப்படை அப்படின்னும் பொழுது ஒரு உணவு ஒருத்தருக்கு எப்படி பகையாக முடியும்? உணவு தான் உயிரை பெருக்கக்கூடிய ஒரு விஷயம். உயிரை இங்கே சஸ்டெயின் பண்ணி வாழ வைக்கிறதுக்கு உணவு தான் அடிப்படை. மீதி எது இல்லாமல் கூட இருந்துடலாம், உடை இல்லாமல் இருக்கலாம், உறைவிடம் இல்லாமல் கூட நம்ம சர்வை பண்ணிக்கலாம். ஆனால் உணவு இல்லாமல் சர்வை பண்ணவே முடியாது இல்லையா? உணவு, நீரும் அடிப்படை. அதில் நீரும் பார்த்திங்கன்னா சந்திரனோட காரகத்துவம் தான். அதே மாதிரி இதே சந்திரன் பார்த்திங்கன்னா எஸ்ஏ சந்திரசேகர் ஆகட்டும், வாகை சந்திரசேகர், எஸ்எஸ் சந்திரன், இவங்கெல்லாம் அவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் சந்திரகுமார் அப்படின்றவர் இவரால் தான் வளர்ந்தே வந்தார் அரசியலில். அவரையே அவருக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு மக்கள் தேமுதிகான்னு கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் திமுகவில் போய் சேர்ந்தார். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரனோட ரோல் வந்து பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு திரு விஜயகாந்த் அவங்க வாழ்க்கையில். இன்னொன்று, அது ஒரு பழைய படம்னு நினைக்கிறேன். அந்த படம் முழுசாக பார்க்கல. ஆனால் அந்த விஜயகாந்த் போர்ஷன் தாண்டி ஒரு 2-3 விஷயங்களோட பார்த்தேன் நான். அந்த படம் பேர் இந்த நவக்கிரக நாயகி சம்திங். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட கேரக்டர் வந்து நாராயணன். அவர் ஒரிஜினல் நேம் வச்சுக்கிட்டே அந்த கேரக்டர் நேம் வரும், நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ரொம்ப ஒரு பிச்சைக்கார மாதிரி இருப்பார். ஸோ எதுவுமே இல்லை, வாழ்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் அட்டம் பண்ணுறதுக்காக ஒரு தண்ணியில் குதித்து இறந்துடலாம், ஒரு ரிவரில் அருவி மாதிரி இருக்கும், அந்த அருவியில் குதித்து இறந்துடலாம் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் போவார். அந்த அருவி, அந்த தண்ணி அப்படின்னாலே சந்திரன் அங்கே வந்துடும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் அவர் இறந்துட போகிறாரு. அப்போது இந்த சந்திரனோட ஆதிக்கம், பலம் உனக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால உனக்கு ராஜ மரியாதை, ராஜா வீட்டில் உணவு, இதெல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் நாரதர் கேரக்டர்னு நினைக்கிறேன். அது படம் யூடியூப்பில் கூட இருக்குது, பாருங்கள் வேணாம். அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு அந்த சந்திரனோட படத்தில் கூட பாருங்கள் அப்படி தான் வரும். இந்த பேட்டர்ன்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிஜ வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்கோ அதில் சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்கள் வந்து சினிமாலேயும் அவங்க நடிக்கக்கூடிய கதையிலையோ இல்லை அவங்க எழுதக்கூடிய கதைகள்லையோ நிச்சயமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை. அப்படி தான் அந்த பேருங்க, சில பேர் ஆர்டிஸ்ட்டுங்களோட அந்த இது ஏன்னா இது ஏன் ஆர்டிஸ்ட்டுங்களோட விஷயங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து ஆத்தென்டிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லை, ஒரு காமனான ஒரு விஷயம். ஒரு லேமனுக்கு எடுத்தாலும் இதே காம்பினேஷன்ஸ் தான். இப்போ விஜயகாந்துக்கு சொன்னோம் இல்லைங்களா, எஸ்ஏ சந்திரசேகர், வாகை சந்திரசேகர், எஸ்எஸ் சந்திரன், அந்த மாதிரி ஒரு சாமானிய மனிதர்களுக்கு கூட அந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோ அது ரிலேட்டட் பீப்புள், அது ரிலேட்டட் பேட்டர்ன்ஸில் தான் அவங்க வாழ்க்கை முறை, அவங்க சொந்த பந்தங்கள், அவங்க சம்மந்தப்பட்ட நபர்கள், அவங்க செய்கிற தொழில், இதிலெல்லாம் அந்த கிரகங்களோட காரகத்துவங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேலையை காட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஆர்டிஸ்ட்டுங்கிறத வச்சு சொல்லும்பொழுது அந்த அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியறதுனால அவனால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதுனால ஒரு விஷயம். இந்த குறிப்பாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நெடிய பயணம், ஒரு 70 வயசு 71 வயசு அப்படின்னும் பொழுது அதில் அவர் பண்ண விஷயங்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கார் அவர், சாதனைகள். அதில் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரகம் வந்து அவர் இறந்துட்டதுக்கு அப்புறமா கூட அவருக்கு புகழை தேடி
கொடுத்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அவர் பண்ண விஷயங்கள், அந்த அவருக்கு நெகட்டிவாக இருந்த அந்த விஷயங்களை அவர் பாசிட்டிவாக மாற்றிருக்காரு. அவர் செஞ்ச அந்த கொடை வந்து அவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை வந்து சமூகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ எல்லாரும் அவரை வந்து ஒரு வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ இறந்துட்டார் அப்படின்ட்டு. வயசாயிடுச்சு, உடலில் நிறைய குறைபாடுகள் இருந்தால் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். நமக்கு ஆசை பாருங்கள், நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்து அவர் கஷ்டப்பட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். நம்ம எங்கேயோ அவர் பேச தேவையில்லை, அவங்க மீட்டிங்க்கு வர தேவையில்லை, அவர் திருப்பி உதவி கூட பண்ணான்னா அவர் எங்கேயோ அவங்க வீட்டில் அவங்க மனைவி கணவனாகவும் அவங்க குழந்தைங்களுக்கு அப்பாவும் இருக்கட்டும் அப்படின்றது தான் மனித இயல்பு. ஆனால் மரணம் வந்து தவிர்க்க முடியாது இல்லையா? இந்த 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 வேதாந்தங்கள், இந்த மாதிரி சித்தாந்தங்கள், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சால் கூட அந்த எமோஷனில் நம்ம மாட்டிக்குவோம். அதுதான் எமோஷனில் மாட்டிக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ விஜயகாந்த் அவங்க பண்ண விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உதவிகள் பண்ணினது தான் இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேச வச்சுருக்கு. இதில் இந்த பேட்டர்னில் வந்து இந்த ஒரு கிரகத்தை பற்றி தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்துருப்போம். இதை வச்சே நீங்கள் மிச்ச கிரகங்கள் எது எது அப்படின்றத வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதை ரோல் ப்ளே பண்ணினது ராகு, இந்த அதர் ரிலீஜன் ஃப்ரெண்ட்ஸு, அதர் ரிலீஜன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விஜயகாந்தோட அந்த அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள்தெல்லாம் நீங்கள் டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ராகு எப்படி ஒர்க் பண்ணியிருக்கு, அந்த ஸ்டன்ஸு, இந்த போலீஸ் கேரக்டர்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுல செவ்வாய் எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியும். ஈவன் சூரியனோட ரோல் கூட பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட லைஃப்பில் பெரிய இது இருக்குது. இப்போது இந்த நவகிரகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் இதை வச்சு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்க லைஃப் பேட்டர்ன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு வந்து அவங்க பர்த் சார்ட் டீட்டெயில்ஸ் தெரியாது. அதே மாதிரி அவங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே பப்ளிக் டொமைனில் தெரியணும்னு அவசியம் இல்லையா? அப்போ பப்ளிக் டொமைனில் தெரியக்கூடிய விஷயங்கள். இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த அப்போ இதெல்லாம் இருக்குது, விஜயகாந்த் பேர் ஏன் முத்துன்ட்டு இல்லாமல், ரியல் லைஃப்பில் ஏன் முத்துன்ட்டு இல்லாமல் விஜயகாந்த், விஜயராஜு, நாராயணன் இந்த மாதிரி இருக்குது, வேறு காரகத்துவத்தில் இருக்கே அப்படின்னால் கூட அது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பேர் அந்த காரகத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நாராயணன்றது அவரோட பேராக இருக்கப்போ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் அவர் ரன் பண்ணுறாரு இல்லையா? அவர் சார்ட்டில் இன்டெப்த்தாக அந்த சந்திரனோட பவர் இருக்கும். அவரோட அந்த சார்ட் பார்த்தா நமக்கு அது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இப்போ பேர் ரிலேட்டடாக எடுத்துக்கோமே. இதே இப்போ வடிவேலுக்கு அகெயின்ஸ்டாக விஜயகாந்த் இருந்தார். விஜயகாந்த் வந்து அவர் வந்து ரைஸ் மில் ஓனரு. இன்னொருத்தர் அரிசி வியாபாரம் பண்ணுற சிங்கமுத்துவும் பார்த்தீங்கன்னா இது வடிவேலுக்கு அகெயின்ஸ்டாக அவரும் சண்டை போட்டு வந்தார் பார்த்தீங்களா? இதில் இந்த நடுவில் வந்து இந்த லேண்டு பிரச்சனை தான். விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் வந்தது கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த பார்க்கிங் இடம் தான் பிரச்சனை. சிங்கமுத்துக்கும் வடிவேலுக்கும் வந்தது ரியல் எஸ்டேட்டில் அவர் ஏதோ இடத்த வாங்கி அதில் ஏதோ சம் இஷ்யூஸு அந்த ரியல் எஸ்டேட்னால தான். ஸோ இந்த மாஸ்டரோட காரகத்துவம் ஆக்டிவ் ஆகிருக்கு. சிங்கமுத்துவும் அதே மாதிரி தான். அது அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவருமே உணவு கொடுத்துருக்காரு. அது இப்போ வடிவேலுக்கும் இது போண்டாமணி அவர் பேர்லேயே பாருங்கள் உணவுப் பொருள் இருக்குது. அவருக்குமே கூட இஷ்யூ. அவருமே கடல் கடந்து தான் உயிரை காப்பாற்றிக்கிட்டு ஈழத்தில் வந்தவர் தான் திரு போண்டாமணி. அதே மாதிரி வடிவேல் டீமில் இன்னொருத்தர் இருப்பார் முத்துக்காலை பாருங்கள். ஸோ இதெல்லாம் இருக்குது. பேரில் சில விஷயங்கள் நமக்கு தென்படுறதுனால பேர் வச்சு சில பேட்டர்ன்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில விஷயங்கள் வந்து ஈவெண்ட்ஸை வச்சு நம்மளால் இப்போ விஜயகாந்த் பேரில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட அவங்க ஃபாதர் பண்ணின தொழில், அதுக்கப்புறம் விஜயகாந்த் பண்ணின ஆக்டிவிட்டீஸ், அவர் சாப்பாடு தான் கொடுத்துருக்காரு நிறைய. அப்படி யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மூன் பேட்டர்னோ மார்ஸ் பேட்டர்னோ ராகுவோட விஷயங்களும் இன்க்ளூட் நிச்சயமாக ஆயிருக்கும் அப்படின்றது தான் இதில் நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுடைய காரகத்துவங்களும் ரோல் ப்ளே பண்ணோம். பட் அதோட அளவு பொறுத்து அந்த பீரியாட்டில் எது ஃபஸ்ட் இருக்குது எது செகண்ட் இருக்குது அப்படின்னும் பொழுது எனக்கு பட்டது மூன் ஃபஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு அடுத்த விஷயங்களில் மார்ஸ் ஆர் ராகு இருக்குது. ஏன்னா அவரோட வாழ்க்கையோட முழு வரலாறு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச சொற்பமான விஷயங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை வச்சு நம்ம சில விஷயங்கள் சொல்கிறோம். அவரோட வாழ்க்கையில் இதுதான் இந்த பேட்டர்ன் ஆகட்டும். இன்ட்யூஷன்றது விஜயகாந்த் அவங்க நம்ம க்ளோஸாக இருந்திருந்தால் இன்ட்யூஷன் சம்மந்தமாக சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
பேட்டர்ன்ஸில் இதுதான். அஸ்ட்ராலஜிக்கலாக சார்ட் தெரிஞ்சால் நம்ம டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் அவரோட வாழ்க்கையில் சொல்லலாம். பட் சில கிளிம்ஸை வச்சு நம்ம இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறோம். ஸோ இதில் கன்க்ளூஷனாக என்னென்னா, இப்போ இந்த மாதிரி நபர்கள் வந்து அவங்க என்றைக்குமே இறக்க போகிறதில்ல. உடலில் இருந்து அந்த உயிர் பிரிஞ்சிடுச்சே தவிர அவங்க பண்ண விஷயங்கள் வந்து தொடர்ந்து அது ஒரு ஹைரார்க்கியில். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் நல்லா முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவர்கிட்ட உதவி வாங்கினவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யாருக்கு பண்ணுறாங்களோ அந்த உதவி யாரை பெறுறாங்களோ அவங்க திருப்பி உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது இல்லாமல் உலகம் இயங்காது இல்லைங்களா. இப்போது எல்லாருக்குமே யாரோ ஒருத்தர் உதவி பண்ணால் மட்டும்தான். இப்போது ஒருத்தர்கிட்ட அது இப்போ உதவின்றதை விட நம்ம அது ஒரு கடமையாக தான் பார்க்கணும். அது ஒரு டேர்மை நம்ம ஒரு உதவின்னு சொல்கிறோம். அது ஒரு எல்லாரும் செய்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ கடமைன்னா நம்ம கடமையை நம்ம செய்கிறது இல்லை இல்லையா. இதில் ஏதோ ஒரு புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த உதவிகளை நிறைய பேர் செய்கிறாங்க, ஏதோ காரணங்களுக்காக செய்கிறாங்க. ஆனால் அந்த உதவி செய்யறதுக்கான அந்த மனப்பக்குவம் வந்து இப்போ இந்த மாதிரி நபர்களோட வாழ்க்கை வரலாறு அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய பேருக்கு இப்போது முன்னப்பின்ன உதவியே பண்ணாதவங்களுக்கு கூட ஒரு ஊக்கமாக இருக்கும் இல்லைங்களா. அவங்களுக்கு கூட உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி உதவி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அது இன்னுமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் திரு விஜயகாந்தோட வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம். திரு விஜயகாந்த் அவங்களே சொல்லுவாங்க இல்லையா, வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் மக்களுக்காகவே வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் அவர் வாழ்ந்திருக்காரு. அது அவரோட வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா அவர் சம்பாதிச்ச ஒரு பெருந்தொகை அதை வந்து இதுக்காகவே எஜுகேஷனுக்காக சாப்பாட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். நிறைய கோடிகள் அவர் சேர்த்து வைக்கலை. அவர் நிறைய கோடிகள் சேர்த்து வச்சுருந்தா எவ்வளோ கோடி சேர்த்து இருக்கலாம். 150 படங்களுக்கு கிட்ட நடிச்சிருக்காராம். அப்படின்னும் போது பணம் நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க பசங்களுக்கு இன்னும் சொத்தை ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணலை. அரசியலில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த தர்மம் தலைக்காக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசப்படும். அது வரலாற்றில் அவர் வந்து பதிஞ்சிட்டார். எந்த மீடியா அவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சோ இன்றைக்கி அதே மீடியா உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கு, எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க கமெண்ட் செக்ஷனில். திரு விஜயகாந்த் அவங்கள பற்றி நாங்கள் மீம்ஸ் போட்டிருக்கோம், அதை பார்த்து நாங்கள் சிரிச்சிருக்கோம்னு மன்னிப்பு கேட்குறாங்க. உளமாற மன்னிப்பு கேட்குறாங்க. யாரும் சும்மா அவங்க மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியம் இல்லையே. இப்போ கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் இந்த மாதிரி கேப்டன் இந்த மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் முதலமைச்சருக்கு தகுதியான ஆளா இல்லையா அப்படின்றதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ஒரு நல்ல நபரை இந்த மாதிரி நாங்கள் கிண்டல் பண்ணிட்டோம். இப்போ அதை வந்து பொதுமக்கள்லையும் ட்ரோல் பண்ணவங்க சிரித்தவங்க அவங்களும் மன்னிப்பு கேட்குறாங்க. மீடியாஸும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உட்காந்துட்டு எந்த வீடியோ போட்டு விஜயகாந்த் அவரை ட்ரோல் பண்ணாங்களோ இப்போ அதே வீடியோ போட்டுட்டு கேப்டன் குழந்த மனசு க்யூட்டாக இருக்கார் அப்படின்னு வீடியோ போடுற அளவுக்கு. அதனால தான் சொல்கிறேன், அவருக்கு எனிமீஸ் கிடையாது. அவர் யாரையும் எனிமீஸாக நினச்சதே இல்லை. அவர் நினச்சிருந்தா இப்போ ஒன்றும் இல்லை, அந்த டைம் பீரியடில் இப்போ இந்த மாதிரி இது ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவர் நினச்சிருந்தா அந்த மீடியாஸ் மேலே மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கலாம். அவங்க இந்த சேனல்ஸ் எல்லாம் வம்புக்கு இழுத்துருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார் பாருங்க. அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். அவர் என்னென்னா பண்ணிக்கோ, நான் உதவிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன், அதுதான் என்னோடய வேலை. கிண்டல் பண்ணுறதும் வேலை அப்படின்னா உதவி அதாவது அவங்கள இன்னார் செய்தார் ஒருத்தர் இருக்காங்க, இன்னார் செய்தார் அவர் நானும் நன்னயம் செய்து விடலாம் அவர் பண்ணிட்டு போயிட்டார். அவர் இவங்களை வந்து கன்சிடரே பண்ணலை. வடிவேலு அவர் எப்படி கன்சிடர் பண்ணலையோ, நீ ஏதாவது பேசிகிட்டு நான் உன்னை பற்றி எதுவும் பேச மாட்டேன், நான் எனக்கு பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அவர் வேலையை பார்த்தார். ஆக்டிவாக இருந்த வரைக்கும். உடம்பு சரியில்லாததுக்கப்புறமா அவரால் முடியல, விட்டுருங்க. ஸோ அதுதான் மனுஷங்க வந்து நம்ம எல்லோரும் பிறக்கிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம். நம்மளால் முடிஞ்சது சமூகத்துக்கு சில நேரங்களில் சமூகம் மேலே நமக்கு கோவம் வரும். என்ன பண்ணாலும் என்ன காசு வாங்கிட்டீங்க, ஓட்டு போட போகிறீங்க, மோசமான கூட்டமாக தானே அந்த மனுஷ கூட்டம் தெரியுது, இவங்களுக்கு எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது இந்த மாதிரி ஒரு நபர் இருக்காங்க, இவங்க கிட்டேருந்து உதவி வாங்கிட்டு அதை நன்றி விசுவாசத்தோடு நினச்சி பார்த்து அதிலேருந்து இன்னும் மிச்சவங்களுக்கு இன்னும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல மனுஷங்க இருக்காங்க. அதனால தான் மழை பெய்யுது, நாடாக இருக்குது. இல்லைன்னா கஷ்டம் இல்லைங்களா. அப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது இது பெரிய விஷயம்.
இந்த மாதிரி நபர்கள் வந்து இன்னும் நிறைய பேர் வரணும், இன்னும் நிறைய விஜயகாந்துங்க வரணும். அப்போ தான் வந்து மனித குலத்துக்கு நல்லது. மனித குலத்துக்கு விஜயகாந்த் மாதிரியான நபர்கள் நிறைய பேர் வரணும். அவர் தான்ப்பா அப்படின்ட்டு இல்லை, அவர் மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும். அப்போ தான் அது வந்து சரியாக இருக்கும். இன்னொன்று, அதே மாதிரி அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கணும். இப்போ சில பேர் உதவி பண்ணுறேன், பாலா பாருங்கள், பாலான்ட்டு அந்த கலக்க போகுது யாரில் வரக்கூடிய அந்த பாலா பாருங்கள், தனக்கு தேவை மிஞ்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதவி. அவர் பேர் கூட பாலா. சந்திரனோட அந்த காரகத்துவம்லாம் வேலை செய்யும், அது ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் வந்து அது இது சைக்காலஜிக்கலாக கூட சில விஷயங்கள் இதில் பார்க்கலாம். இதெல்லாம் அப்படியே நீட்டி போய்கிட்டு இருக்கும். வீடியோ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். இதுதாங்க அவர் போயிட்டது பெரிய லாஸு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து அவரோட வாழ்க்கை வந்து சொல்லக்கூடிய பாடத்தை எடுத்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை மற்றவங்களுக்கு பண்ணும்பொழுது சமூகம் இயங்கிறதுக்கு, மனித குலத்துக்கு நல்லதாக அது அமையும். இந்த மாதிரி நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது ஏதோ ஒரு கோவில் மாதிரி பூஜை பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நீத்தார் பெருமை பாடுறது தானே தமிழரோட கலாச்சாரமே. சமூகத்துக்காக யாரெல்லாம் பாடுபட்டு இறந்து போகிறாங்களோ அவங்க வந்து குலதெய்வங்களாவோ கடவுளுக்கு நிகராகவோ போற்றப்படுறது தமிழரோட கலாச்சாரம் தானே. அப்படி பார்க்கும்பொழுது சமூகத்துக்காக உணவு கொடுத்த ஒரு நபர், சமூகத்துக்காக பாடுபட்டவர், சமூக பிரச்சனைக்காக குரல் கொடுத்தவர், எதுலேயும் அவர் பின்வாங்கினது கிடையாது, குரல் கொடுத்த ஒரு நபர். அப்போ ஒரு ஊர் தெய்வமாகவோ குல தெய்வமாகவோ கொண்டாடப்படுறதுல எந்த தப்புமே கிடையாது இல்லைங்களா? ஸோ அவருக்கு மரியாதை பண்ணுறாங்க. சில பேர் அது அவங்கவுங்க விருப்பம். அதனால் வந்து அதெல்லாம் திருப்பி ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் சில பேர் பண்ணுறாங்க. அவங்க உணர்வுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்போ எல்லாரும் போயிட்டு அது அப்படி பண்ணணும் அப்படின்னு கிடையாது, அவங்க விருப்பம். சில பேர் அப்படி பண்ணுறாங்க உணர்வுனால், அவங்க உணர்வுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் அவங்க பண்ண விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அதாவது வந்து திரு விஜயகாந்த் பண்ணின உதவிகள் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். 1000 மடங்கில் ஒரு 1% பண்ணால் கூட போதுவே, நம்ம வாழ்க்கையில் திருப்தி. கடைசி காலத்தில் நம்ம போகும்போது ஏதோ பண்ணோம் அப்படின்ற ஒரு திருப்தியில் போகலாம் இல்லையா? அவ்வளோதான். தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்ற மாதிரி ஒரு குரல் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு புகழோடு போயிட்டார். அவரோட புகழ் எப்போவுமே இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப எமோஷனாக தாங்க இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. இத்தனை நாள் ஆனால் கூட அந்த தாக்கம் வந்து விடவே இல்லை. தேடி விஜயகாந்த் வீடியோஸ், அந்த ஃப்ரீ டைமில் தேடி விஜயகாந்த் வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரை பற்றி யார் என்ன சொல்கிறாங்க, என்ன ஏது, இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி தான் இந்த மாதிரி ஒரு நபர் ஒரு அதிசய பிறவியாக இருக்காங்க. இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. விஜயகாந்த் நமக்கு சினிமாவில் இருக்கிறதுனால ஒரு நிறைய பணம் சம்பாதிச்சு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாலும் நமக்கு தெரியுது. நம்ம தெருக்களில், நம்ம குடும்பங்களில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விஜயகாந்துங்க இருக்காங்க. அவங்கவுங்க சர்க்கிள் அடையாளத்தில் அவங்களும் தெரியப்படுறாங்க, அவங்களுக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கிது. அது மாதிரி நிறைய பண்ணணும். இருக்கிறவங்க இன்னும் நிறைய பண்ணணும். இல்லாதவங்க அவங்களால என்ன முடியுதோ அதை பண்ணட்டோமே, அவ்வளோதானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கிறது தானே வாழ்க்கை. ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுங்க வீடியோ. விஜயகாந்தோட புகழ் எப்போவுமே இருக்கும். அவரோட நினைவுகள் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும். அவர் இருந்த சமகாலத்தில் நம்மளும் இருந்திருக்கோம் அப்படின்றது நமக்கும் பெருமை தான். அவர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர். அதே மாதிரி நம்ம எல்லாருமே அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க, அப்படி தான் எனக்கு தோணுது. அவரை நம்ம உரிமை கொண்டாடுறதை விட அவர்கிட்ட அவர் கூட நம்ம அப்படின்ற மாதிரி அவர் குடும்பத்தில் நம்ம எல்லாருமே ஒருத்தர் அப்படின்றது தான். இது அரசியல் ஒன்றும் கிடையாதுங்க. உணர்வால், மனித நேயத்தினால் அந்த இது
தேமுதிகவை ஆதரிக்கணும் அப்படின்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த கட்சிக்கு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் எதுவும் அவங்க சரியாக ஃபாலோ பண்ணலை. விஜயகாந்தும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உடனே இந்த பாலிடிக்ஸ் ஏதாவது இதில் போட்டுற போகிறீங்க, பாலிடிக்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது அவர் பண்ணின உதவிக்கு, அவர் பண்ணின கொடைக்கு ஒரு மரியாதை, மனப்பூர்வமான அன்பு, ஒரு சாமானியனோட அன்பு, அவ்வளோதான். பாலிடிக்ஸ் இதில் எதுவுமே கிடையாது.